Hello everyone, this is Satya from SD Fashion, Bridal Blouse Designer. ஸோ நான் இன்னைக்கு ஒரு டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பட் நான் அதில் பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. ரொம்ப நாளாக நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால நிறைய பேர் சாரீ எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆவாங்க. பிரைட்ஸ் மட்டும் கிடையாது, பிரைட்ஸ் மெய்ட்ஸாக இருக்கட்டும், நார்மலாக ஃப்ரீக்வெண்ட்டாக சில்க் சாரீ எடுக்கிறவங்களா இருக்கட்டும், எப்படி சாரீ சூஸ் பண்ணுறது சில்க் சாரீ அப்படின்றது எப்படின்னா கலர் வைஸ் நான் ஆல்ரெடி ஒரு ரீல்ஸ் போட்டிருக்கேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஹைட் வைஸ் நம்ம எப்படி சாரீ சூஸ் பண்ணுறது, சாரீல பார்டர் வச்சு யூஸ் பண்ணுறதா, பார்டர் லெஸ் எடுக்கிறதா, இல்லை லாங் பார்டர் எடுக்கிறதா அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஷார்ட்டா இருக்கிறவங்க, இப்ப நார்மல் ஹைட்டை விட கொஞ்சம் ஷார்ட்டா இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியும் இல்லையா. ஸோ அவங்க வந்து ரொம்ப லாங் பார்டர் கண்டிப்பா சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த பார்டரே அவங்களோட பாதி ஹைட்டை மறைச்சிடும். ஸோ அவங்கள அதை இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா காமிக்கும். ஸோ ஷார்ட்டா இருக்கிறவங்க எப்பவுமே பார்டர்லெஸ், அப்படி இல்லை அப்படின்னா ஸ்மால் பார்டரா வச்சு சாரி சூஸ் பண்ணீங்கன்னா மேட்ச் ஆகும் உங்களுக்கு. மீடியம் ஹைட்ல இருக்கிறவங்க பார்டர்லெஸ் போகலாம், ஆர் அவங்களுமே ஒரு மீடியம் சைஸ் பார்டர், ரொம்பவும் ஷார்ட் இல்லாம ரொம்பவும் லாங் இல்லாம மீடியம் சைஸ் பார்டர் யூஸ் பண்ணா அவங்களுக்கு அது ரொம்ப மேட்ச் ஆகும். அண்ட் டாலா இருக்கிறவங்க ஒரு 5.5 அபோவ் அப்படி இருக்கிறவங்க எல்லாமே பார்டர் லெஸ் போகாம அவங்க வந்து லாங் பார்டர் இல்ல கொஞ்சம் மீடியம் சைஸ் பார்டர் போடும்போது அவங்க வந்து ரொம்ப அவங்களோட ஹைட்டையும் கரெக்டா காமிக்கும். அண்ட் அதை வியர் பண்ணும்போது ரொம்ப சூப்பர்பான லுக்கும் அவங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ரொம்ப சிம்பிள் டெக்னிக் தாங்க. ஷார்ட்டா இருக்கிறவங்க ஷார்ட்டாவும், மீடியமா இருக்கிறவங்க மீடியமாவும், ஹைட்டா இருக்கிறவங்க நல்ல லாங் பார்டராகவும் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது சூப்பர்பா மேட்ச். ஸோ நெக்ஸ்ட் டைம் சாரீ எடுக்கும் போது இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.